Hi students, example 6.23. So given question la pathina ஒரு probability density function கொடுத்துக்கறாங்க, that is PDF. அவரோட function pathina f of x is equal to e power of minus x by 100 when x greater than or equal to 100, 0 when x less than 100, find the mean கேக்குறாங்க. So given question la PDF இருக்கும்போது நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணா integral concept யூஸ் பண்ணி தான் இந்த mean ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். First pathina இதோட formula e of x is equal to probability density function இருக்கும்போது e of x ஓட formula என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா integral minus infinity to plus infinity x f of x and dx ன்னு என்ட்ரி பண்றீங்க. இதை என்ட்ரி பண்ணிட்டு integral நம்ம given questionல பாருங்க ஜெனரலா integral minus infinity to plus infinity நமக்கு கொடுத்த questionல x ஓட லிமிட் பாத்தீங்கன்னா x greater than or equal to 100 lower 100 100 விட x அதிகம் சொல்லிக்கிறாங்க. அதிகம்னா எவ்வளவு நமக்கு தெரியாது. up to infinity வரைக்கும் போய்டும். that is positive infinity வரைக்கும் எடுத்துக்கலாம். so lower 100 100 விட இது பெருசுனா எவ்வளவுன்னு தெரியாது. up to infinity வரைக்கும் என்ட்ரி பண்ணுங்க. and ஃபார்முலா வைஸா பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது x இருக்குதா. so இதல x அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. and f of x. so f of x என்ன தெரியல e power of minus x by 100 and dx. அடுத்த f of x function 0வா இருக்கறனால இது நாம என்ட்ரி பண்ண அவசியம் இல்ல. function 0வா இருக்கும்போது போடணும் அவசியம் இல்ல, விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதை இன்டெகிரல் பண்ணி ஆகணும். இதை இன்டெகிரல் பண்ணா டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ல இருக்குது x into e power of minus x by 100 dx. சோ இத நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நாம செகண்ட் சாப்டர்ல UDV ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். அந்த UDV ஃபார்முலால எதை u எதை dv என்று செலக்ட் பண்றதுக்கு ஐலேட் என்ற ஷார்ட்கட் பார்த்திருப்போம். அதை ரீகால் பண்றேன் பாருங்க. சோ ஐலேட்ல i ன்றது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன், l ன்றது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், a ன்றது அல்ஜிப்ரிக், t ன்றது ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன், e ன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ஆர்டர்ல எது முதல் வருதோ அது u எடுப்போம், பின்னாடி வந்து dv ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இதுல x ன்றது எது இஸ் அல்ஜிப்ரிக். ஓகேங்களா? அடுத்து இருக்குது தான் எக்ஸ்பான்ஷியல். அப்ப கடைசில தான் எக்ஸ்பான்ஷியல் வருது. அப்ப எதை u எடுப்போம் பாத்தீங்கன்னா இதை u எடுப்போம், இதை dv ன்னு எடுப்போம். சோ இந்த இடத்துல u = என்ன பண்ணலாம் x ன்னு எடுத்துக்கலாம். and dv ன்றது என்ன எடுத்துக்கிறீங்கன்னா e power of minus x by 100 ன்னு எடுத்துங்க and dx. சோ u ன்ற பார்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணனும், dv ன்ற பார்ட்டை இன்டகிரேட் பண்ண போறீங்க. சோ இந்த இன்டகிரல் சிம்பல் அப்ளை பண்ணிக்கலாம். u with respect to x differentiate பண்றப்போ இது du by dx ன்னு வரும். with respect to x ல differentiate பண்ற 1 ஆயிடும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப என்ன ஆயிடும் du = dx ன்னு வந்துரும். and உங்களுக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் dx ன்றது x, இன்டகிரேஷன் ஆஃப் dv ன்ற என்ன கிடைக்கும்னா v ன்னு வந்துரும். and e power of minus x by 100 இன்டகிரேட் பண்ண போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜெனரல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் e power x into dx என்ன கிடைக்கும் e power of x தான் கிடைக்கும். இதே இன்டகிரேஷன் ஆஃப் e power of minus 7x into dx இருந்ததுன்னா இதை இன்டகிரேட் பண்றப்ப என்ன பண்ணுவோம், அதே சேம் ஃபார்முலா வைஸா e power of minus 7x என்ட்ரி பண்ணுவோம். பட் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அது டிவைட் அந்த டேஸா -7 என்ட்ரி பண்ணுவோம். இதே கான்செப்ட் தான் இதல என்ட்ரி பண்ண போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா e power of minus x by 100 ங்குது. சோ இதை இன்டகிரேட் பண்றப்ப என்ன ஆயிடும்னா e power of minus x by 100 ன்னு வந்துரும் டிவைட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா -1 by 100 ஆகுது. சோ இந்த இடத்துல -1 by 100 என்றத என்ட்ரி பண்றீங்க. that is a -1 by 100. நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. சோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் u dv. என்ன ஃபார்முலா uv minus இன்டகிரேஷன் ஆஃப் v du. சோ இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்றோம். சோ இதுதான் இதல udv ஃபார்மட்ல இருக்குது. சோ இப்போ ஃபார்முலா வைஸா இதல என்ட்ரி பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க u ன்றது x. சோ இதல x ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். and v ன்ற டேர்ம் என்ன பாருங்க e power of minus x by 100 divided by -1 by 100. சோ இதல -1 by 100. சோ இந்த டேர்ம் முடிஞ்சது, uv முடிஞ்சது. and ஃபார்முலா வைஸா minus and integral v du. v ன்றது இந்த டேர்ம் என்ன பாத்தீங்க இந்த இடத்துல e power of minus x by 100 divided by -1 by 100. so -1 by 100. ஃபார்முலா வைஸா du. so du டேர்ம்ல பாருங்க dx இருக்குது. so இதுல dx என்ட்ரி பண்ணிக்கலாம். and சம்ல பாத்தீங்கன்னா லிமிட் என்ன இருக்குது 100 to infinity இருக்குது. so இந்த இடத்துல இங்கேயும் 100 to infinity, இங்கேயும் 100 to infinity என்ட்ரி பண்றீங்க.
ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சம் ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும் பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவல் டு இந்த லிமிட் எக்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இந்த -1/100 இந்த பக்கம் வரும் என்னோட 100/-1 வரும். அது டிவைட் பண்ணுறப்போ -100 வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், இதை -100 என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது ரெசிப்ரோக்கலாக மாதிரி வேறு எதுவும் பண்ணல. ஸோ -100. ஸோ ஃபஸ்ட்டு 1/1 என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இது -100/1 -100 என்ட்ரி பண்ணிட்டேன். ரிமைன் எனக்கு பார்த்தீங்கன்னா x(e⁻−x/100) லிமிட் ஆகுது 100 to infinity. இது அப்படியே வச்சுங்க. மைனஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த -1/100 இந்த பக்கம் வரும்போது என்னடா 100/-1 வரும். அப்போங்கிற மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். 100/1 ஆகிடும், 100ன்னு வந்துடும். அண்ட் ரிமைன் என்னக்கு பார்த்தீங்கன்னா இன்டகரல் 100 to infinity e⁻−x/100 dxன்னு என்ட்ரி பண்ணியாச்சு. இல்லைன்னா எப்படியும் ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுங்க. 1/100 இந்த பக்கம் வரும்போது 100/1 தட் இஸ் 100 என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த ரிமைனிங் ஸ்டெப் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஈக்குவல் டு -100 அப்படியே வச்சுங்க. இப்போ எக்ஸுக்கு நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி ஆகணும். எக்ஸுக்கு அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா இருக்குது இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி e⁻−∞/100. ஸோ அதில் e⁻−∞ வந்தாலோட வேல்யூ 0. அப்போ டோட்டலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறது இது எல்லாமே என்ன 0 ஆகிடும். ஸோ 0 என்ட்ரி பண்ணிக்கலாம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ்னு என்ட்ரி பண்ணுறீங்க. அப்போ லோயர் லிமிட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணணும், 100 அப்ளை பண்ணுறீங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ இங்கெல்லாம் 100 அப்ளை பண்ணுங்க. இங்கே எக்ஸ் இருக்குதா, ஸோ இங்கே 100 அப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸுக்கு நான் என்னப்பா அப்ளை பண்ணணும், 100 அப்ளை பண்ணணும். இங்கே 100 அப்ளை பண்ணால் 100/100 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் இதில் நெகட்டிவ் இருக்கிறதுனால e⁻−1 என்ட்ரி பண்ணிட்டேன். சொல்கிறேன் பாருங்கள். அகெயின் இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ டோட்டலாக 0 வந்துடுச்சு. லோயர் அப்ளை பண்ணுறப்போ மிடில் மைனஸ் போட்டுங்க. அண்டு எக்ஸுக்கு 100 கொடுத்துட்டேன். அண்டு எக்ஸுக்கு 100 கொடுக்கும்போது 100/100 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 1. தட் இஸ் என்ன 1னா -1. இங்கே நெகட்டிவ் இருக்குது. இதை +100 அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் அகெயின் இதை இன்டெகிரல் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டெகிரல் ஏன்னா இங்கே இன்டெகிரேஷன் சிம்பிள் இன்னும் ரிமூவ் ஆகலை, ஆனால் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணுறப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அதே சேம் கான்செப்ட் தான் இன்டெகிரேஷனில். e⁻−7x இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், e⁻−7x/-7 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அது டிவைடில் வரும். அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்கும், e⁻−x/100 அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. டிவைட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1/100. இந்த இடத்துல -1/100. ஸோ இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். லிமிட் ஆகுது இல்லை 100 to infinity என்ட்ரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த -100 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் டு -100 × 0 இது 0 ஆகிடும். இது விட்டுடலாம். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு 100 × 100 10,000 வரும். சேர்ந்ததில் 10,000 என்ட்ரி பண்ணிங்க. இன்ட்டு e⁻−1. அடுத்தது பார்த்தீங்கன்னா +100 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் வந்து 100. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா e⁻−∞/100 வரும். ஸோ e⁻−∞ வரும்போது இதோட வேல்யூ 0. இது நியூமரேட்டர் 0 ஆச்சுன்னா கீழே இருக்கிற வேல்யூ 0 ஆகிடும். 0/anything ஆன்சர் 0 தானே. அப்போ டோட்டல் என்ன பண்ணால் இது 0ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸுக்கு லோயர் லிமிட் என்ன பண்ணுறீங்க, 100 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும், எக்ஸுக்கு 100/100 என்ன ஆகிடும், 1 வந்துடும். தட் இஸ் என்ன e⁻−1 வந்துடும். டிவைட் பை இங்கே என்ன இருக்குது -1/. ஸோ இதில் -1/100. இப்போ லிமிட்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ 10,000 e⁻−1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 100 அண்டு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வந்துடுங்களா. அப்போ டோட்டல் நம்ம என்ன எடுக்கணும், இந்த இடத்துல e⁻−1 டிவைட் பை 1/100 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 100 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1/100 ரெசிபிக்கல் மாத்திரப்போ என்னோட 100/1 வரும். 100/1 ஆகிடும், 100 தான் வரும். இந்த 100 × 100 என்னோட 10,000 வந்துடும். இது அகைன் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ 10,000 e⁻−1 இந்த 1/100 இப்படி வரும்போது 100/1 தட் இஸ் 100 100 × 100 10,000 இன்ட்டு ஒரு e⁻−1. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷியல் வேல்யூ நமக்கு தெரிஞ்சாகணும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எக்ஸ்பான்ஷியல் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பான்ஷியல் டேபிளில் e⁻1 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும்.
அது எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கின்றது சொல்கிறேன் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பான்ஷனுக்கு நெகட்டிவ் வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, பாசிட்டிவ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா e⁻⁻1 இது, இதை நம்ம பாசிட்டிவாக மாற்றி எப்படி பாருன்னா இதை 1/e⁻1 என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல e⁻1 வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பான்ஷியல் டேபிளில் நீங்கள் பார்க்குறீங்க, டெக்ஸ்ட் புக்கில் கடைசி பேஜில் பாருங்க இருக்கும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0.00 ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 0 இருக்கும், இந்த பக்கம் 1 இருக்கும். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா e⁻1 வேல்யூ தான் தேவைப்படுது. தட் மீன்ஸ் இந்த 1 எப்படி போடலாம்னா 1.00ன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 1ஐயும் 0.00 ஆட் பண்ணால் கிடைக்கும் 1.00 வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்பான்ஷன் டேபிளில் பாருங்கள், 0.00ல் இந்த இடத்துல 1 இருக்கும். அதோட வேல்யூ அந்த டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.71828183ன்னு கிடைக்கும். இதுதான் e⁻1 வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு 1/ன்னு போட்டு இந்த வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ன இருக்குன்னா 2.71828183 இதை என்ட்ரி பண்ணுங்கள். இதை என்ட்ரி பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் டிவைட் பண்ணுறீங்க. இந்த நம்பர்ஸ் நீங்கள் கால்குலேட்டரில் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.3679 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் e⁻⁻1 வேல்யூ. ஸோ எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா e⁻⁻1 வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அந்த நெகட்டிவ் என்ன பண்ணுவோம், முதல்ல ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றணும், தட் இஸ் 1/e⁻1 வரும். அந்த e⁻1 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பான்ஷியல் டேபிளில் பார்க்குறீங்க, இங்கே 0.00 இங்கே வேல்யூ 1 இருக்குனால இங்கே 1 பாருங்கள். சப்போஸ் 0.00ல் 1 பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க, இதை கால்குலேட்டர் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கும் வேல்யூ 0.3679 கிடைக்கும். ஸோ நம்பர்ஸ் இன்னும் போகும், நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10,000 e⁻⁻1 வேல்யூ என்ன கிடைக்குது 0.3679 சொன்னேன். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் 0.3679. அகைன் இங்கேயும் 10,000 0.3679. இது ரெண்டுத்தையும் கால்குலேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் 3679 வரும். இங்கேயும் பாருங்கள் 3679 வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ இதோட ஆன்சர் பண்ண ஆன்சர் கிடைச்சிது e(x). ஸோ e(x) இஸ் ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன்சர் இஸ் 7358ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். கிவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீன் ஆஃப் த லைஃப் ஆஃப் த ரேடியோ டியூப்னு கேட்குறாங்க. தட் இஸ் இந்த இடத்துல ஹவர்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தட் இஸ் e(x) இஸ் ஈக்குவல் டு 7358 ஹவர்ஸ். ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்வர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நானும் ரொம்ப ஸ்லோவாக எடுத்ததுனால ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே சின்ன சம் தான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.